மாணவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை பொழுதிலே இறைமகன் இயேசுவின் திருப்பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிற இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாகும். தொடர்ந்து ஆறலில் தொடக்கம் முதல் முடிவு வந்து கர்த்தர் நம்மை வழிநடத்தி காத்துக்கொள்ளும்படியாகும். ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கும் அனைவரையும் திருச்சபையின் சார்பிலே வருக வருகவென்று வரவேற்று ஆராதனை தொடங்க இருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்க நீங்கள் நானும் பயபக்தியோடு இந்த ஆராதனை அனுசரிக்கும்படி அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான திருநாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாய் என்று கட்டளையின்படி உம்முடைய மக்களாய் உமது பாதத்தை தேடி வந்து இந்த ஆராதனையை கலந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவிலே நல்ல நித்திரையை கொடுத்து இளைப்பாறுதலை கட்டளையிட்டு இந்த புதிய நாள் எங்கள் காணவும் உம்முடைய ஆராதனை கலந்து கொண்டு உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை அழைத்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை இந்த ஆராதனை முது கருத்திலே கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவென்று பொறுப்பேற்று நடத்தும் இயேசு இரட்சகர் இன்ப நாமத்திலே தாழ்மையோடு கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலையிலே இரண்டாவது பாமாலை எழுந்திருந்து பாடி நாம் ஆராதனை தொடங்குவோம். பாமாலை 2. ஆராதனை முறை காலை ஆலை ஆராதனை முறை. நின்றபடியே ஜெபம் செய்வோம். கர்த்தரின் வசனங்களில் துதியோடும்
அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும் அவருடைய தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள். அவர் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவரும் மாசமாயிருந்து தன் ஆத்மாவை மாய்க்கப்படாமல் கபடாமல் இருக்கிறவர்களே. அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய நம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்திற்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் தகப்பனத்துக்கு போய் தகப்பனே பார்த்து உமக்கு முன்பாக பாவம் செய்தேன் என்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பாவரிக்கை. பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவித பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்ததியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்களை நாம் ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கையிட வேண்டுமன்றி அவருடைய திருக்கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும் அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய திருவசனத்தை கேட்கவும் நம்முடைய உடலாலும் வேதவனாலும் வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்திரு தருத்தனத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷித்த கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து பாவ அறிக்கையை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். யாவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிக இணங்கி நடந்தோம். கற்பனைக்கு விரோதமாக செய்தோம், செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினால் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்து நாள் மூலமாய் மனிதர்களுக்கு வாக்கின்படியே நிர்வாகியமுள்ள பத்தவாளியாக இருக்கிறதும் தப்பினை அறிக்கைகளை பொறுமையாயிரும் பாவத்தின் துக்கப்படுகளை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உங்களுடைய பரிசுத்த மகிமையாகும்படி நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் செய்துள்ளோம். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடத்தில் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுவர்களை கொடுத்து கடவுள் சொல்லுகிற அருளிருந்த மொழிகளை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழிகளையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தர் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனத்துக்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெற்றிருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மை நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.
ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். சர்வ வல்லமை மீது இருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் கட்டளையிட்டர்களை வாழ்வை சீர்படுத்துக்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றலும் தந்தருள்வாராக. சர்வவல்ல கடவுளே, சர்வ ஜீவாவர் பிதாவே, அபாத்திரான உமது அடியாராய் எங்களுக்கும் மற்ற எல்லா மனிதருக்கும் தேவரில் அருட்செய்த பற்பல கிருவிக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு முழு இருதயத்தோடும் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கிறிஸ்தியாகவும் காப்பாற்றலுக்காகவும் இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாதவன் அன்புக்காகவும் கிருவின் எத்தனங்களுக்காகவும் மகிமையுடைய நம்பிக்கைக்காகவும் உண்மை செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்தவர்களாய் இருக்கவும் எங்களை முது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் முன்பாக பரிசுத்தம் நீதி உள்ளவர்கள் நடக்கவும் எங்கள் வாழ்க்கையினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உங்களுடைய புகழை பிரஸ்தாபப்பட்ட தேவரீர் உபகாரம் செய்ய எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். Wow.
சங்கீதங்களின் புஸ்தகத்தை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1. சங்கீதங்களின் புஸ்தகம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைத்திருப்பதில்லை. அனைவரும் சேர்ந்து சொல்வோம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. பூர்வ காலம் முதல் கடவுள் தமது ஜனங்களுக்கு அருளின கற்பனைகளாவன. உன் ஆண்டவராகிய கடவுள் நானே. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் வேண்டாம். நீ உனக்கு யாதொரு விக்கிரத்தை உண்டாக்கி அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் ஆண்டவராகிய கடவுள் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. அமர்ந்திருந்து திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் நெகேமியா 8வது அதிகாரம் 1லிருந்து 12 வசனம் வரை. நெகேமியா அதிகாரம் 8 1லிருந்து 12 வசனம் வரை. ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டுமென்று வேதகப்பாரனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் 1ஆம் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். வேதகப்பாரனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்கி பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்யாவும் சேமாவும் அனையாவும் உரியாவும் இலக்கியாவும் மாசேயாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மீசவேலும் மல்கியாவும் அசூமும் அஸ்ததானமும் சகரியாவும் மெசுலாவும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை
சோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமே ஆமே என்று சொல்லி குனிந்து முகம்பர விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். எசுவா, பானி, செரபியா, யாமீன், அக்கோப், சபதாயி, ஒதியா, மாசியா, கேலிதா, அசிரியா, யோசபாத், ஆனான், பெலையா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாண வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் சிஸ்தாந்த எனப்பட்ட நெகமியாவும் வேதகப்பாரனாகிய எஸ்ரா எனும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களை நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கும் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி, அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். கர்த்தருக்கே துதியும் கனமும் மகிமையும் வல்லமை மாட்சிமையும் அவருக்கே உண்டதாக வேதபாடம் வாசித்து முடித்ததாயிற்று. ஆமே. கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 23 வரை. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 23 வரை. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேர்ந்தவர்களுமாய் இருங்கள். மறு பாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா. பாடம் முடித்தது. தேவனுக்கே மகிமை உண்டாக. தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 23 முடிய. மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 23 முடிய. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருந்தும் பொல்லாங்கு வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரலடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதனால் அவனும் பலனிற்று போவான்.
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. மகிழ்விக்கும் மன்னா அதில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுமாயிருக்கிறான். இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவார் என்றார். இப்பொழுது நமது அன்பு பிள்ளைகள் மகிழ்வுக்கு மன்னா வசனம் சொல்லி கர்த்தரை மைமைப்படுத்துவார்கள். But as for what was sown on good soil, this is the one who hears the word and understands it, who indeed bears fruit and yields in one case 100-fold, in another 60, and in another 30. Matthew 13:23. இறையல் கல்வி திருச்சபையை கற்றல் சமூகமாக மாற்றுதல். இறையல் கல்வி ஞாயிறு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனோ வசனத்தை உணர்றவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனோ உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனோ உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனுமான உணர்கிறவனும் ஆகியதற்கு 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். மத்தேயு 13:23. இறையியல் கல்வி திருச்சபையை கற்றல் சமூகமாக மாற்றுதல். இறையியல் கல்வி ஞாயிறு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனோ உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். மத்தேயு 13:23. நலனத்தை நிலைக்கப்பட்டவரோ வசனத்தை கேட்கிறவரோ உறவினமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவாய் என்றார். மத்தேயு 13:23. இறையியல் கல்வி திருச்சபையை கற்றல் சமூகமாக மாற்றுதல். இறையியல் கல்வி ஞாயிறு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். மத்தேயு 13:23. மகிழ்விக்கும் மன்னா தலைப்பு இறையியல் கல்வி திருச்சபையை கற்றல் சமூகமாக மாற்றுதல். இறையியல் கல்வி ஞாயிறு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவருமாய் உணர்கிறவருமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவார் என்றார். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவார் என்றார். மத்தேயு 13:23. But as for what was sown on good soil, this is the one who hears the word and understands it, who in it bears fruit and yield in one case 100-fold, in another 60, and in another 30. Matthew 13:28. Theological education.
to make a church a learning community. Theological Education Sunday. But as for what was sown on good soil, this is the one who hears the word and understands it, who indeed bears fruits and yields, in one case another 100 foot, in another 60, and in another 13. Matthew 13:23. Theological Education to make the church a learning community. Theological Education Sunday. But as for what was sown on good soil, this is the one who hears the word and understands it, who indeed bears fruit and yields, in one case 100-fold, in another 60, and in another 30. Matthew 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். மத்தேயு 12:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். மத்தேயு 13:23. But as for what was sown on good soil, this is the one who hears the word and understands it, who indeed bears fruit and one case 100-fold, in another 60, and in another 30. Matthew 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனோ உணர்மாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவாய் என்றார். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவன் இன்று 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவார் என்றார். மத்தேயு 13:23. But as what on soil on good soil, this is the one who hears the word and understands it, which indeed bears fruits and yields, in one case in 100-fold, in another 60, and in another 30. Matthew 12:23. But as for what was sown on good soil, this is the one who hears the words and understands it, who indeed bears fruit and yields, in one case 100-fold, in another 60, and in another 30. Matthew 13:23. இறையியல் கல்வி ஞாயிறு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனோ உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். மத்தேயு 13:23. இறையியல் கல்வி. திருச்சபையில் கற்றல் சமூகமாக மாறுதல். இறையியல் கல்வி ஞாயிறு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். மத்தேயு 13:23. But as for what was sown on good soil, this is the person who hears the word and understands it, who indeed bears fruits and yields, in one case 100-fold, in another 60, and in another 30. Matthew 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனோ உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவுமாய் பயன் தருவாய் என்றார். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். மத்தேயு 13:23.
பிரைஸ்லாட்டால் மகிழ்விக்கும் அண்ணா இறையியல் கல்வி திருச்சபையை கற்றல் சமூகமாக மாற்றுதல். இறையியல் கல்வி ஞாயிறு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். மத்தேயு 13:23. ஆமென். பிரைஸ் லாட்டால் மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு இறையியல் கல்வி திருச்சபையை கற்றல் சமூகமாக மாற்றுதல். இறையியல் கல்வி ஞாயிறு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். மத்தேயு 13:23. தேங்க்யூ க்ளோரி டு காட். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறோம் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவார் என்றார். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கவனுமாக உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவார் என்றார். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவார் என்றார். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனை வசனத்தை கேட்கிறவனோ உணர்கிறவனோ 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவேன் என்றார். மத்தேயு 13:23. நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்டவனே வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனும் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவேன் என்று. மத்தேயு 13:23. நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்டவனே வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவேன் என்றார். மத்தேயு 13:23. But as for what was sown on good soil, this is the one who hears word and understands it, who indeed bears fruit and leads in one case 100 folds, in another 60, and in another 30. Matthew 13:23. But as for what was sown in good soil, this is the one who hears the word and understands it, who indeed bears fruit and yields in a case 100-fold, in another 60, and in another 30. Matthew 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவிட இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். மத்தேயு 13:33. நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமான 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவார் என்றார். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனோ உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். மத்தேயு 13:23. நல்ல
நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவோ 60ஆகவோ 30ஆகவோ பலன் தருவான் என்றார். மத்தேயு 13:23. மிகவும் சிறப்பாக திருமொழிகளை சொன்ன சிறுவர்களுக்கும் சிறார்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நமது ஆயரமா துதி ஆராதனை நமக்காக நடத்துவார். எல்லாரும் துதி ஆராதனைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரே ஒரு பாடலை எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி பாடி ஆயத்தப்பட போகிறோம். எல்லாம் கைகளை கொண்டு வந்திருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எனவே உற்சாகமாக கரங்களை தட்டி நம்முடைய சோர்வுகள் எல்லாம் பலவீனங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல மன்றாடும் விதமாக இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடி நாம் துதி ஆராதனைக்கு வேற நேராக கடந்து செல்வோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நல்லா உற்சாகமாக துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கு மாத்திரமே. உணர்ந்தவர்களாய் உலகின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு முழு மனதோடு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மனமாக. இன்னும் நிறைய பேருடைய கரங்கள் தட்டப்படவே இல்லை. ஆண்டவருக்கு தான் நம்ம மகிமையை செலுத்துறோம். மனுஷர்களுக்கு எவ்வளவு விரைவா சென்று நம்ம மகிமையை செலுத்துறோம்ல. ஆனா இந்த நேரம் தேவனுக்கான நேரம். உணர்ந்தவர்களாய் நல்ல சத்தமாக ரெண்டு கரங்களை நல்லா உற்சாகமாக தட்டி பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை
சிங்காசனம் பூமி எனது பாதப்படி என்று சொன்னேன். அந்த தேவாதி தேவனுடைய கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து எல்லாரும் தயவு செய்து, இது கடவுளுக்கான நேரம், இது உங்களுக்கான நேரமோ எனக்கான நேரமோ கிடையாது, இது ஆண்டவருக்கான நேரம். எனவே எல்லாரும் தயவு செய்து கண்களை மூடி ஒரு மனதோடு கூட, எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. தயவு செய்து யாரும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். இது கடவுளை நோக்கி பார்க்கின்ற ஒரு அழகான தருணம். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனை விதமான நன்மைகளை அவர் கரத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். எல்லாவற்றையும் சொல்லி துதிக்க வேண்டும் என்று சொன்னால் 1000 நாவுகள் இருந்தாலும் அவருடைய அன்பை சொல்லி துதிக்க போதாது. எனவே பிரியமானவர்களே, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, நல்லவரே உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை விரிவா திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நல்ல தருணம். எல்லாரும் வாய்களை விரிவா திறந்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி துதிக்க போகிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி துதிக்க போகிறோம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில செய்த எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி பார்த்து, ஆண்டவரே இந்த காலை வேளையில நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நீரே என் நம்பிக்கை, நீரே என் கோட்டை, நீரே என் துருகம் என்று சொன்ன தேவனே, உம்மை ஆண்டவரே இந்த காலை வேளையில துதிக்கிறோம் சுவாமி. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கிருபையானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, இது உங்களுக்கான தருணம். எல்லா சத்தத்தை உயர்த்தி துதிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து துதிங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, உங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க, நீங்க நினைத்த காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல வேண்டிக் கொள்ளுங்க. எல்லா சத்தத்தை உயர்த்தி ஒரு 2 நிமிடம் நம்ம துதிக்க போகிறோம். எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரம் போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. கரங்களை சேர்த்து சொல்லுவோமா? கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஆண்டவரே, காலை வேளையில சுவாமி, என்னுடைய குற்றங்களை நான் நினைத்து பார்க்கிறேன், என்னுடைய குறைவுகளை நினைத்து பார்க்கிறேன். ஆவியாக என் மேல் கிருபையாயிரும் சுவாமி. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்குங்க ராஜா. தாவீதின் குமாரனே, என்னுடைய மீறுதல்களை மன்னிங்க ராஜா. ஒருவேளை உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இடத்துல காணப்படும் என்று சொன்னால், தகப்பனே என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த காலை வேளையில என்னை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஆண்டவரே ஓயாமல் நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. அர்ப்பணிப்போமா? உங்களை எப்படி குடும்பத்தை வாழ சமூகத்தில் அர்ப்பணிப்பீங்களா?
அழைத்தவர் அதிசயமே. நான் எதற்கும் உதவாத பாத்திரம் என்று நினைத்து கொண்டிருந்தேன் சுவாமி. ஆனாலும் உம்முடைய சமூகத்தில் நீர் என்னை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரே உம்முடைய துதித்து மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய ஆண்டவரே, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி அனுப்பும்படியாக கூட ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையாகிய மன்னாவினாலே எங்களை போஷியும். நீரே மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கனம் மகிமை யாவற்றையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய என் கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் உம்முடைய திருவார்த்தைக்காய் உம்முடைய பரிசுத்த பீடத்திலே அமர்ந்திருக்கிற அன்பு பிள்ளையுடைய இருத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவின் ஆசியும் அருளும் என்றென்றும் இருப்பதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த ஆராதனை ஓய்வு நாளாக நடத்தும்படியாக, அருள் செய்தி வழங்கும்படியாக இறைவன் என்னை அழைத்து வந்ததுக்காக எல்லாம் வல்ல இறைமகன் இயேசு உள்ளத்தின் ஆழத்திலே துதிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த குருசேகர தலைவர் ஐயா அம்மா அவர்களுக்கும், குருசேகர கமிட்டி அங்கத்தினர்களுக்கும், என் அன்பு பிள்ளைகளாகிய திருச்சி மக்கள் உங்கள் அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கீர்த்தனையிலிருந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய செய்திக்கு செல்ல நான் ஆசைப்படுகிறேன். 167வது கீர்த்தனையை நாம் பாடின பிறகு கர்த்தருடைய செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். 167. இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே, இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே, இயேசுராஜனே, பவனாசனே சனே, இறங்கும் இறங்கும் கருணை
கொண்டாவி வரங்கொண்டுய சிறுமை பாறையா தீர கொண்டாவி வரங்கொண்டுய சிறுமை பாறையா ஏழை வறுமை தீரையா ஏழை வறுமை தீரையா இறங்கும் இறங்கும் கருணைவாய் இயேசுராஜனே அடியன் பாவ கடிமிசத்தால் அயர்ந்து போகிறே அடியன் பாவ கடிமிசத்தால் அயர்ந்து போகிறே மிக பயந்து சாகிறே மிக பயந்து சாகிறே இறங்கும் இறங்கும் நெய்வாரி இயேசு ராஜனே தீமையன்றி வாய்மை செய்ய புரிகிலேனையா தீமையன்றி வாய்மை செய்ய தெரிகிலேனையா தெரிவை புரிகிலேனையா தெரிவை புரிகிலேனையா இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசு ராஜனே பாவியேற்றும் கவி மன்றாட்டை பரிந்து கேளையா பாவியேற்றும் கவி மன்றாட்டை பரிந்து கேளையா தாயை புரிந்து மேலையா தாயை புரிந்து மேலையா இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசு ராஜனே இயேசு ராஜனே பாவநாசனே சனே இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசு ராஜனே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த இறைச்செய்திக்கு முதல் பாடமாக வாசி கேட்ட நெகேமியா 8ஆம் அதிகாரத்தை இன்ட்ரடக்ஷனாக சொல்லி செய்திக்கு நான் முன்னாலே செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பாக நம்முடைய திருமண்டல கையேடிலே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு திருச்சபையை கற்றல் சமூகமாக்குதல். திருச்சபையை கற்றல் சமூகமாக்குதல் என்று சொல்லி திருமண்டல தலைப்பு நமக்கு கொடுத்திருக்கிறது. ஒருவேளை இந்த நாட்களிலே நாம் வாழுகிற வாழ்க்கை திருச்சபை வாழ்க்கை. இந்த திருச்சபை வாழ்க்கையை குறித்ததுக்கு முன்பாக எரேமியா 8ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிக்கும் முன்பாக நெகேமியா என்று சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்தில் வருகிறது எருசலேம் பழுதடைந்த தேவாலயத்தை கட்டி எழுப்பினது. எருசலேம் தேவாலயம் பாழ்பட்டு கிடக்கிறது, பழுதாகி கிடக்கிறது. அதை யோசித்து கொண்டிருக்கிற நெகேமியா அங்கே சொல்லுகிற போல சொல்லுகிறார், எருசலேம் மக்கள், இஸ்ரேல் மக்கள் திரும்பி வருகிறார்கள். அவர்களை பார்த்த உடனே அங்கே நெகேமியா ரொம்ப கவலைப்பட்டு பரிசுத்த நகரத்தை பார்க்கிறார். அது பழுதாகி கிடக்கிறது என்று பார்க்கும் பொழுது
அங்கே இஸ்ரேல் மக்களை அழைக்கிறார். வாருங்கள் எழுந்து கட்டுவோம் என்று அழைக்கிறார். அந்த பாலறிந்த அந்த நகரத்தை பழுதார்ந்து நீக்கி பரிசுத்தமாக்கப்பட்ட நகரத்தை உண்டாக்கின பிறகு மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? மோசே நியாயப்பிரமாணத்தை எங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை வாசிக்கிறதுக்கு நெகேமியாவிடம் கேட்டபோது மோசே நியாயப்பிரமாணத்தை வாங்கி எஸ்ரா வேதபாகரனாக எஸ்ரா கையிலே கொடுக்கிறார். அதை அவர் வாசிக்க சென்றபோது அவர் எத்தனை காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் ஜனங்கள் அவர் முன்பாக வாசித்தான். சகல ஜனங்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எழுந்து கட்டுவோம் வாருங்கள். பழுதாகி இருக்கிற எருசலேம் நகரம், அதை கட்ட வேண்டும் என்று சொல்லி அன்று எருசலேம் தேவாலயம் பழுதாகி கிடைக்கிறத கட்டுவதற்கு நெகேமியா இஸ்ரவேல் மக்கள் அழைத்தார். இன்று திருச்ச மக்களால் நாம் எதை கட்டுவதற்கு இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேம் நகரம் பழுதானதை நீக்கி இஸ்ரேல் மக்களை எழுந்து கட்டும் வாருங்கள் என்று அழைத்த நெகேமியா போல இன்றும் நமக்கு இருக்கிற பணி என்ன பணி? திருச்சபை ஆகிய இந்த திருச்சபையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்க வைத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், திருச்சபையில் வாழுகிற வாழ்க்கை, இந்த திருச்சபையிலே உங்களை என்னை கடவுள் வைத்திருக்கிற நோக்கம் என்ன? இந்த திருச்சபையில் இருக்கிற சீர்கேடுகளை களைந்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் இறைமகன் நம்மளை வைத்திருக்கிறார். அன்று நெகேமியா அதை செய்த தனியாக செய்யவில்லை. இஸ்ரேல் மக்கள் அழைத்து கூட்டு குடும்பமாக சேர்ந்து கூட்டாக சேர்ந்து அந்த ஆலயத்தை பழுதுபார்த்து பரிசுத்தமாக்கினார்கள். இன்றைக்கு திருச்சபை எப்படி? உங்களை என்னை வைத்திருக்கிற நோக்கம் என்ன? அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்திருக்கிறார். ஒரு குருவானவர் மட்டும் அதை இந்த திருச்சபையை பண்படுத்தி பாதுகாக்க முடியாது. அன்றைக்கு நெகேமியா இஸ்ரேல் மக்கள் அழைத்து பண்படுத்தி பாதுகாக்க ஏதேன் தோட்டத்திலே அந்த மனுஷனை கொண்டு வைத்தாரே, அந்த தேவனுடைய கட்டளையின்படி திருச்சபையாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த திருச்சபையில் வாழுகிற ஒவ்வொரு மகனும் மகளும் நம்ம வைத்திருக்கிற நோக்கம் என்ன? இந்த திருச்சபையை பண்படுத்தவும் பாதுகாக்கும் இறைமகன் என்னை வைத்திருக்கிறார். அது குருவானவரோடு சேர்ந்து நான் அதை செய்ய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு திருச்சபை பண்படுத்துவதும் பாதுகாப்பது என்று சொன்னால் அது சற்று கடினமான காலமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், அப்படிப்பட்ட கால சூழலிலே திருச்சபைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. சற்று கவனியுங்கள். நான் ஆழமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் ஆண்டவருடைய மகிமையிலே பேசிக்கொண்டிருக்கிறேன். கடவுள் சொன்ன வார்த்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். திருச்சபை இன்னைக்கு கட்டி காக்க வேண்டும், பண்படுத்த வேண்டும், பாதுகாத்து அதில் வாழ வேண்டும் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, நாட்டிலே நடக்கிற காரியங்களை பாருங்கள். எரேமியா 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் தேசத்தின் நிலைமை இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். எரேமியா 5ஆம் அதிகாரம் 30வது வசனம், திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிற தேவ பிள்ளைகளே. திருச்சபையை பண்படுத்தி பாதுகாக்கிறது நம்ம பணியாக இருந்தாலும், என் தேவ பிள்ளைகளே, அது இந்த காலகட்டத்திலே இன்னைக்கு தேசத்திலே திடுக்கிட்டு திகைக்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. திகைத்தல், திடுக்கிடுதல், ஐயோ. ஒவ்வொரு நாளும் காலை பொழுதை பார்க்கும் பொழுது விழிந்து எந்திரிச்சவுடன் நம்மளுக்கு இந்த காரியங்கள் நடக்கிறது, காதிலே கேட்கிறோம், கண்ணார பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலிலே இந்த திருச்சபையை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் இறைமகன் இயேசு நம்மளை வைத்திருக்கிறார். மறந்து போகக்கூடாது. இந்த திருச்சபையை பாதுகாக்க பண்பாக்க நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த திருச்சபைக்கு தலைவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு சாமி சொல்லுகிறார், நான் உண்டாக்கினது திருச்சபையை, நான் தலைவராக இருக்கிற திருச்சபையை நீங்கள் பண்படுத்த பாதுகாக்க உன்னை ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறேன். அந்த ஜீவனை கொடுத்து இதை பாதுகாக்க பண்படுத்த வைப்பானால் நான் உன்னையும் பாதுகாத்து உன்னையும் பண்படுத்துவேன். அதான் ஆண்டவருடைய வாக்கு தத்தம். பாதுகாக்கிறது என்று சொல்வது அரவணைப்பது அல்லது ஆதரவாக இருப்பது. ஆனால் முதல்ல சொல்றாரு பண்படுத்தல். பண்படுத்துவது என்று சொன்ன எப்படி பண்படுத்துவது? நம்ம மகிழ்வுக்கு மன்னாவில்
ஒரு வசனம் வாஸ்தம். நல்ல நிலத்தில் விழுந்த விதை 100, 60. அது என்ன நிலம்? என்ன நிலம்? இன்னைக்கு நம்மளுக்கு என்ன நிலம்? நல்ல நிலம் எது? திருச்சபை, தேவாலயம். இந்த நல்ல நிலத்தில் நாட்டப்பட்ட மக்கள் பலன் கொடுப்பார். அந்த பலன் கொடுக்கிற காரியத்தை தான் திருச்சபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேசத்தினுடைய சூழ்நிலையை பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் இதை பண்படுத்தி திருச்சபையை அண்டிக்கொண்டு அதில் வாழுவதற்கு நீங்களும் நானும் கொடுத்து வைத்தவர்களாக இருக்கு. இது நம்மளுக்கு பண்படுத்தப்பட்ட ஒரு சபை, நம்மளை பாதுகாக்கிற சபை, மறந்து போகக்கூடாது. அதற்கு தான் பவுலடியார் ஒன்று சொல்லுகிறார். அந்த அடிப்படையில் சில காரியங்களை சொல்லி நான் செய்து நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். பவுலடியார் இப்படிப்பட்ட காலகட்டத்திலே இந்த திருச்சபையில் வாழுகிற உங்களுக்கு எனக்கு நான் பண்படுத்தப்பட வேண்டுமே, நான் பாதுகாக்கப்பட வேண்டுமே, இறைமகனே நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் இருக்கலாம். அதற்கு பவுலடியார் சொல்லுகிற ஒரு வார்த்தை இப்போ ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இந்த 3 தலைப்பில் 3 நாளைக்கு பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் உங்களுக்காக இன்றைக்கு செய்திக்காக அந்த முதல் வரியை மாற்றம் நான் எடுத்துக்கொள்ளுகிற தேவ பிள்ளைகளே, அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். குடும்பத்தை நடத்தினாலும் சரி, வாகனத்தை ஓட்டினாலும் சரி, உணவு சாப்பிட்டாலும் சரி, தண்ணி சாப்பிட்டாலும் சரி, பிரயாணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்பில் அசதியாக இருந்தால் அது ஆபத்து. அது ஜாக்கிரதையாக இருக்குது. இப்பொழுது வீட்டிலேருந்து எல்லாம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. அந்த வீட்டை பூட்டிட்டு வரும்போது இழுத்து இழுத்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க இல்லைங்களா? நல்லா பூட்டியிருக்கிறேன்னா, நல்லா லாக் பண்ணியிருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்து ஜாக்கிரதையாக தட்டி தட்டி பார்த்து லாக் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஒரு அசதியாக இருக்கக்கூடாது. அசால்ட்டாக பூட்டினோம்னா ஆபத்து. அதே போல் திருச்சபை வாழ்க்கையில் பவுலடியார் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நீ இந்த திருச்சபையை பண்படுத்த பாதுகாக்க உன்னை உயிரோடு வைத்துன்னு சொன்னால் நீ அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக திருச்சபையில். தேசத்தினுடைய நிலையை பார்க்கும் பொழுது நாம் அசதியாக இருந்த காலங்கள் போதும், நாம் அசதியாக இருந்த காலங்கள் போதும். இனி ஜாக்கிரதையாக இருக்கிற காலம் மறந்து போகக்கூடாது. அதில் தான் சில ஒரு 4 சின்ன சின்ன குறிப்பு மட்டும் சொல்லி நான் முடிக்க போகிறேன். அசதி என்று சொல்லுகிறது, ஜாக்கிரதை என்று சொல்லுகிற பொழுது அசதியாக இருக்கிறது லேசான காரியம். தமிழில் என்ன சொல்லலாம்? அசால்ட்டு. என்ன சொல்லலாம்? அசதிக்கு என்னம்மா சொல்லலாம்? அசால்ட்டாக இருக்கிறா பாரு, நாளைக்கு பரிச்சையை வச்சுக்கிட்டு அசால்ட்டாக இருக்கிற பாரு சொல்லுவாங்க இல்லைங்களா? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அசால்ட்டாக உட்காந்துருக்காரு பாரு, எத்தனை வேலை கிடக்குது. அதில் ஜாக்கிரதையாக இருக்கிற காரியம் சக்ஸஸாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். நான் முதல்ல சொன்னேன், குடும்ப வாழ்வு, தனிப்பட்ட வாழ்வு, திருச்சபை வாழ்வு, ஆவிக்குரியவர் எல்லா வகையிலும் நான் ஜாக்கிரதை உள்ளவர்களை வாழ வேண்டிய காலகட்டம். ஒரு பக்தன் இப்படி பாடினான், இது கடைசி காலம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இயேசு பெருமான் சொன்னது அத்தனையும் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் அனுபவிக்கிறீர்கள், பார்க்கிறீர்கள், கேட்கிறீர்கள். அதைத்தான் அந்த பக்தன் பாடலாக பாடினார். அத்திமரம் துளிர் விட்டது, வசந்த காலமே, ஆபத்துக்கள் நெருங்கினது, வருகை நேரமே, இயேசு வருகை நேரமே. அத்திமரம் துளிர் விட்டது, வசந்த காலமே, ஆபத்துக்கள் நெருங்கினது, வருகை நேரமே, இயேசு வருகை நேரமே. நாட்டுக்கு நாடு யுத்தங்களின் செய்திகள் கேட்கும் என்றார். நாட்டுக்கு நாடு யுத்தங்களில் செய்திகள் கேட்கும் என்றார். நாட்டுக்கு நாடு யுத்தங்களில் செய்திகள் கேட்டிடுதே. வீட்டுக்கு வீடு ஜனம் எழும்பி பகையினில் முடியும் என்றார். வீட்டுக்கு
ஜனம் எழும்பி பகையும் என்றார். வீட்டுக்கு வீடு ஜனம் எழும்பி பகையினில் முடிந்திடுதே. கலங்கிடாதே நடுங்கிடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுதே. கலங்கிடாதே நடுங்கிடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுதே. காலம் இது கடைசி காலம், கர்த்தரின் வருகை நிற்காது, கர்த்தரின் வருகை நிற்காது. அத்தி மரம் துளிர் விட்டது, வசந்த காலமே. கொள்ளை நோய்களும் கொலை வெறியும் கூக்குரல் கேட்கும் என்றார். கொள்ளை நோய்களும் கொலை வெறியும் கூக்குரல் கேட்கும் என்றார். கொள்ளை நோய்களும் கொலை வெறியும் கூக்குரல் கேட்டிடுதே. பஞ்சங்களும் கலகங்களும் பாரினை கலக்கும் என்றார். பஞ்சங்களும் கலகங்களும் பாரினை கலக்கும் என்றார். பஞ்சங்களும் கலகங்களும் பாரினை கலக்கிடுதே. கலங்கிடாதே நடுங்கிடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுதே. கலங்கிடாதே நடுங்கிடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுதே. காலம் இது கடைசி காலம், கர்த்தரின் வருகை நிற்காது, கர்த்தரின் வருகை நிற்காது. அத்தி மரம் துளிர் விட்டது, வசந்த காலமே. ஆபத்துக்கள் நெருங்கினது, வருகை நேரமே. இயேசு வருகை நேரமே. ஆண்டவருடைய உண்டாக்குன இந்த திருச்சபைக்கு தலைவராக இருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதிலே வாழுகிற வாழ்க்கையிலே நாம் அசதியாக இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக வாழவேன்னு சொல்லி பவுலடியார் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு 4 வகையான ஜாக்கிரதையை சுருக்கமாக திருச்சபை மக்களை நமக்கு அறிந்து கொள்ள இந்த நிலையிலே ஆண்டவர் விரும்புகிறார். அதை நான் ஆசைப்பட்டு உங்களுக்கு சொல்ல அறிவிக்க வந்திருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்விலே திருச்சபை வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காலச்சூழலில் நாம் எதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். திருச்சபை நம்மளை பாதுகாக்கணும் பண்படுத்த வேண்டும் சொன்னால் அதிலே நம்ம ஜாக்கிரதையாக இந்த பணியை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாத்து பண்படுத்துகிறார் என்று சொன்னால் நாம் நல்ல நிலமாக ஆண்டவர் கூடிய பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும் சொன்னால் அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதிலே ஜாக்கிரதையாக? முதலாவது 4 காரியங்கள். முதலாவது காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. திருச்சபையிலேயே வாழுகிற பிள்ளைகள், நான் இருக்கிறேன் சாமுவேலையா, நான் என்ன சொல்லுவேன்? நான் ஆண்டவருடைய பையன் சொல்லுவேன், ஆண்டவருடைய மகன் சொல்லுவேன். பட் ஆண்டவர் என்னை பார்த்து சாமுவேலையா என்னுடைய மகன் என்று சொல்லுவாரா? நான் எப்படி மனம் திரும்பி இருக்கிறேன்? நான் எப்படி ஆண்டவருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? மனம் திரும்புவதில் ஜாக்கிரதை. திருச்சபையின் திராட்சை தோட்டத்திலே அதை பண்படுத்த பாதுகாப்பு ஜீவனை கொடுத்து என்னை வைத்திருக்கிறாரே. நான் இந்த வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்விலே, இந்த திருச்சபை வாழ்விலே நான் எப்படிப்பட்டவராக இருக்கிறேன்? சற்று யோசித்து பார். தற்பொருள் செய்கிற நேரம், நம்ம நாமே சோதித்து பார்க்கிற நேரம். அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, எத்தனையோ நற்செய்திகளை கேட்கலாம். ஆனால் இது காலம் கடைசி காலமாக இருக்கிறபடினாலே, திருச்சபையில் உங்களை என்ன ஜீவனை கொடுத்து இதை பண்படுத்த பாதுகாக்க கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறபடினாலே, நாம் வாழுகிற வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மனம் திரும்புவதிலே ஜாக்கிரதை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு உதாரணம். 12 சீசர்களே முக்கியமான சீசன் பேதுரு.
அந்த பேதுரு, அவருக்கு முழு பேரு சீமோன் பேதுரு. அந்த சீமோன் பேதுரு என்ன செய்கிறார்? சீமோன் என்று சொன்னால் மணல், பேதுரு என்று சொன்னால் கற்பாறை. ஆண்டவர் சொன்னார், இந்த கற்பாரின் மேல் என் சபையை கட்டுவேன் என்றார். ஆனால் அவன் சீமோனாக இருக்கிறான், மணலாக இருக்கிறான், உறுதியற்றவனாக இருக்கிறான், மனமாறாமல் இருக்கிறான். எப்படி? ஒரு நாள் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இன்று என் நிமித்தம் நீங்கள் எல்லோரும் இடரல் அடைவீர்கள் சொல்லுகிறார். அதுக்கு பேதுரு தான் போறார், முந்தி சொல்றார், உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைஞ்சாலும் நான் ஒரு காலம் இடரல் அடைய மாட்டேன். இல்ல பேதுரு. அதுக்கடுத்த வசனம் சொல்லுகிறார், மத்தேயு 26 போய் வாசித்து பாருங்க. அதுக்கடுத்து சொல்லுகிறார், இல்ல இன்று இரவு சேவல் கூகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். அதுக்கு பேதுரு சொல்றாரு பாருங்க, உம்மோடு கூட நான் மரிக்க வேண்டியதா இருந்தாலும் மரிப்பேனே ஒழிய ஒருபோது உண்மை என்ன செய்ய மாட்டேன். சொல்லுங்க, மறுதலிக்க மாட்டேன். இது 2 வார்த்தையை மனமாறி சொன்னதா மனமாறாமல் சொன்னதா? சொல்லுங்களேன். மனமாறாம சொல்றாரு. யாரு? சீமோனா இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் பேதுருவாக்கி அவர் மேல சபையை கட்டுவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அவர் மனமாறாமல் 2 வார்த்தையை சொல்லிக்கொடு. இது இன்னைக்கு திருச்சபைக்கு அறிவிக்கப்படுகிறது. என் தேவனுடைய பிள்ளைகளே, மனம் மாறுவதிலே ஜாக்கிரதை. ஒரு நாள் இயேசு சுவாமியை அரண்மனையில் வைத்து தீர்ப்பு செய்து சிலுவைக்கு அடிக்க கொண்டு போறார்கள். தரத்தரவென்று அரண்மனை விட்டு இழுத்து கொண்டு போகிறார்கள். இவர் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார் பேதுரு, மறுதளிச்ச பேதுரு. அப்படி குளிர் காய்க்கும் போது இயேசு பெருமான் அப்படி அவர்கள் இழுத்துட்டு போகும்போது அந்த அரண்மனை விட்டு முற்றத்துக்கு கொண்டு போகும்போது இயேசு அவரை ஒரு கடக்கன் பார்வை மாட்டம் பேதுருவை பார்க்கிறார். ஒரு கடக்கன் பார்வை பார்க்கிறார். அந்த பார்வை அவன் இருதயத்தை குத்தி கிழித்ததாக இருந்தது. என்னை மறுதளிச்சுட்டாயே பேதுரு, மனமாறாம சொல்லிட்டீங்க. உடனே அவன் மனம் குத்தப்பட்டவனாக மத்தேயு 26 அதிகாரம் கடைசி வசனம் யாராவது வாசிக்கலாம்? மத்தேயு 26 கடைசி வசனம். அப்பொழுது பேதுரு, சேவல் கூகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று இயேசு தன்னிடத்திலே சொன்னதை நினைத்து கொண்டு மனம் கசந்து வெளியே போய் மனம் கசந்து அழுகிறான். கடகடன்னு உருண்டு அழுகிறான். அரண்மனையினால தான் கூட சத்தம் போடுவோன்னு வெளியே கிரவுண்டில் போய் அழுகிறான். மனம் மாறுவதிலே ஜாக்க. இந்த திருச்சபையில் உங்களை என்னை பண்பாட்டு பாதுகாக்க வேண்டும் சொன்னான். கர்த்தர் நம்மளை பண்படுத்தி பாதுகாக்க வேண்டும் சொன்னான். இந்த திருச்சபைக்கு பொறுப்பாளி கண்காணிகள் நம்மளை வைத்திருக்கிறார். எனவே மனம் திரும்பின பிள்ளைகளாக இருந்தால் மாத்திரமே திருச்சபையை பண்படுத்தி பாதுகாக்க முடியும். அதுதான் சத்தியம். இதுதான் ஆண்டவர் போட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அதைத்தான் நம்ம நினைக்கணும். என் ஆண்டவர் என்னை மனமார்ந்த மகனாக மகளாக திருச்சபையில் வைத்திருக்கிறார். நான் திருச்சபைக்கு பாதுகாப்பாக, அரவணைப்பாக, ஆதரவாக இருப்பேன். மனம் மாறுவதிலே ஜாக்கிரதை. 2வது இதில் நான் சுருக்கமாக ஓடுறேன். 2வது இதிலே ஜாக்கிரதமாக இருக்க வேண்டும் சொன்னால் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் கவனிங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாக இருக்கிறது. ஆகையால் ஜெபம் பண்ணுவதற்கு இங்க இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து நான் கேட்கிறேன். உங்க ஊழியக்காரனா எங்க அப்பாவா கேட்கிறேன். ஜெபம் பண்ண தெரியாத பிள்ளைங்க யாருமே இல்லை. ஆனா இங்க என்ன வேதத்தில் என்ன, அந்த ஜெபத்தை பண்ணுவதற்கு நீ ஜாக்கிரதையா இருக்கிறாயா? அது ஒரு பெரிய கேள்வி இங்க வருது. எத்தனையோ ஜெபம் பண்ணியாச்சு. அந்த ஜெபத்திலே நான் பண்ற இயேசுவை நோக்கி. ஜெபம் என்றால் என்னது? தேவனோடு நாம் பேசுவது. வேதம் வாசிப்பது, கடவுள் நம்மோடு பேசுவது. வேதம் வாசிக்க ஜெபம் பண்றது சொன்னா நாம் கடவுளோடு பேசுகிறோம். அந்த ஜெபத்தை, கடவுளோடு பேசுகிற பேச்சை நீ ஜாக்கிரதையாச்சு. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம். யாபேஸ் என்ற ஒரு பக்தன் இருந்தான். அவன் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறான். வாசிங்க 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி முதல்ல எடுத்ததையும் கேட்கிற, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி துக்கம் என்னோடு உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்துக்கொள். இந்த 4 பாயிண்ட்.
இந்த 4 பாயிண்ட் சொல்லி ஜெபிக்கிறான். என்னை ஆசீர்வதியும், உன் கரை என்னோடு இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் துக்கம் என்னை சேதப்படுத்தி விடாதபடிக்கு, தீமை என்னை சேதப்படுத்தி விடாதபடிக்கு, ஆபத்து என்னை சேதப்படுத்தி விடாதபடிக்கு உமது கரை என்னோடு இருக்கட்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். கீழே அதுக்கு கீழே வாசித்தீங்கன்னா, வாசிமா அந்த வசனத்தை கடைசி இங்கிட்ட யாராவது வாசிங்க, கேட்க மாட்டேங்குது. இங்கிட்ட யாராவது வாசிங்களேன். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான். ஜெபம் நம்ம 2 வார்த்தை சொன்னாலும் 3 வார்த்தை சொன்னாலும் ஜெபத்துக்கு அடுக்குமொழி கிடையாது, வாய்ப்பாடு மாதிரி சொல்லுவது கிடையாது. ஜெபம் வாயை திறப்பது ஜெபம் அல்ல, இருதயத்தை திறப்பது ஜெபம். தேவரின் துக்கம் என்னை ஆட்கொள்ளாதபடிக்கு, உமது கரம் என்னோடு எப்பொழுதும் இருக்கும்படிக்கு என் தேவனாகிய கர்த்தரே நீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறார். தேவன் அவன் வேண்டிக் கொண்டதை அருள் செய்தார். இந்த காலைவேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிற மக்களே, இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுங்கள். தேவன் என்ன ஜெபித்தாலும் அது உங்களுக்கு அருளுவார் என்பது இந்த காலைவேளையினுடைய நிச்சயமாயிருக்கு. 3வது எதிலே முதல்ல மனம் திரும்புவதிலே ஜாக்கிரதை, 2வது சொல்லுங்க ஜெபம் பண்ணுவது ஜாக்கிரதை, 3வது வாசிங்க நீதிமொழிகள் 22:29. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக இல்ல, ராஜாக்களுக்கு முன்பாக. அம்மா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்காரு கருத்து. நம்ம அது வாழ்வை ஓட்டுவதற்கு, நம்ம பிழைப்புக்கு அவரவருக்கு தகுதிக்கு இந்த கல்வி தகுதியோ அல்லது வேலை அதனுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுதியோ, அந்த டிபார்ட்மெண்ட்டை முடிச்சிருக்கிற அந்த ட்ரைனிங் தண்ணியோ நம்மளுக்கு வேலையை கொடுத்துருக்கிறார். ஒன்றுமே இல்லை. தாய்மார்கள் வீட்டில் வேலை செய்யறதுக்கு சம்பளம் கொடுத்தா கொடுக்கவே முடியாது. அவங்க வீட்டில் அத்தனை வேலை செய்கிறாங்க, அதுக்கு பேமெண்ட்டே பண்ண முடியாது, அவ்வளோ வேலை செய்வாங்க. எல்லாருக்கும் வேலை இருக்கிறது. குழந்தைகளுக்கு படிக்கிற வேலை, ஆசிரியர் கற்பிக்க வேலை, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லா வேலையும் கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த வேலையிலே சொல்லுங்க ஜாக்கிரதையா, அந்த வேலையிலே ஜாக்கிரதையா. நான் பழைய காலத்தில் ஒரு போதர் பழைய போதர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், ஐயா, வேலை என்பது கல்லறைக்கு போக வரைக்கும் சில்லறை வேணுமையா. கல்லறைக்கு போக வரைக்கும் சில்லறை வேணும். 2வது வேலை செய்யறதுன்னா எப்படின்னா, கடியாரத்தை பார்த்து வேலைக்கு போகணும், கேலண்டரை பார்த்து சம்பளத்தை வாங்கணும். கடியாரத்தை பார்த்து வேலைக்கு பங்க்சுவாலிட்டி, கேலண்டரை பார்த்து என்ன வாங்கணும், சம்பளம். தன் வேலையிலே ஜாக்கிரதையா இருக்கிறவன் சாதாரணம் அல்ல, அவன் நீசருக்கு முன்பாக அல்ல, ராஜாக்களுக்கு முன்பாக உயர்த்தப்படுவான். அவன் தான் திருச்சபைக்கு பண்படுத்தவும் பாதுகாக்க முடிய கர்த்தர் வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளை. கடைசியாக நாம் எதிலே ஜாக்கிரதையா இருக்க சொல்லி நான் முடிக்க போறேன், நேரம் இல்லை. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு உன் ஜீவனுள்ள நாள்னா உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எச்சரிக்கையா இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். போதுங்கன்னு போதுங்கன்னு, 5 அறிவுள்ள மிருகம் வரைக்கும், உயிரினத்துக்கு வரைக்கும் ஆத்துமா கிடையாது. 6வது அறிவுள்ள உங்களுக்கு எனக்கு தான் கர்த்தர் ஆத்துமாவை கொடுத்திருக்கிறார். மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஜீவன் அது ஆத்துமா என்று சொல்லப்படுகிறது. அதை நஷ்டப்படுத்த விடக்கூடாது. அதை நஷ்டப்படாமபடிக்கு நீ ஜாக்கிரதையாய். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே, இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நீங்களும் நானும் கேள்விப்பட்ட அளவுக்கு ஒரு சிலர் பார்த்துருக்கலாம். இந்த மண்ணிலே தன் ஆத்மாவை காத்துக்கொண்ட ஒரு சகோதரி உண்டு என்று சொன்னால் அது அன்னை தெரசா. அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுத்தார்கள். அவருடைய சேவைக்கு இயேசு செய்த தேவையை அப்படியே செய்தார் என்று சொல்லி சர்டிபிகேட் அந்த அம்மாவுக்கு. இன்டர்நேஷனல் லெவலில் அவருடைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறது. நோபல் பரிசு கொடுக்க காரணம் ஒரு சாதாரண
நன்னு, ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவ ஒரு அம்மா, ஒரு சாதாரண ஊழியக்காரி. ஆனால் இன்டர்நேஷனல் லெவலில் நோபல் பரிசு கொடுத்தாங்கன்னா அந்த அம்மாவை இன்டர்நேஷனல் லெவலில் ஐக்கிய நாடு சபையில் கூப்பிட்டு நீங்கள் எதற்காக என்ன பண்ணி செய்கிறீர்கள், எதற்காக செய்கிறீர்கள் கேட்கும்போது 5 பாயிண்ட்டை சொன்னார்கள். அது அடிப்படையில் நான் ஊழியம் செய்கிறேன். தெருவில் போகும் பொழுது எச்சலை கிடைக்கும் இல்லையா, அந்த எச்சலையோட நாய் பன்றி சாப்பிட்ற மத்தியிலே மைண்டு சரியில்லாத பிள்ளைகள், அனாதை குழந்தைகள்லாம் அந்த நாயோட போராடி பன்றியோட இந்த எச்சலைகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஏழை பிள்ளைகளை எடுத்து அதை சுத்தப்படுத்தி ஆண்டவர் எனக்கு கொடுத்த பணி என்று சொல்லி அது உலக நாடு முழுவதும் நான் செய்ய ஆசைப்படுகிறேன் சொல்லி அங்கே ஐக்கிய சொன்னார்கள். எந்த அடிப்படை என்று 5 பாயிண்ட் சொன்னார்கள். ஐ எம் ரெடி டு லவ், ஐ ரெடி டு ஸ்மைல், ஐ எம் ரெடி டு ஷேர், ஐ எம் ரெடி டு சேஞ்ச், ஐ எம் ரெடி டு ப்ரே. இந்த அடிப்படையில் நான் ஊழித்து செய்கிறேன் சொன்னார். என் தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்மாவை காத்து கொண்ட சகோதரி, அந்த வார்த்தை 5 பாயிண்ட்டை கேட்ட உடனே நீ உண்மையான இயேசுவின் தொண்டர் என்று சொல்லி பாராட்டி உலக நாடு லெவலில் ஒன்று கூடி தீர்மானம் போட்டு அந்த அம்மாவுக்கு நோபல் பரிசை கொடுத்தார். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழி செய்யுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சிந்தனையோடு நாம் ஜாக்கிரதையோடு வாழ்வோமானால் இந்த திருச்சபையிலே நாம் வாழுவது, இந்த திருச்சபைக்கு பாதுகாப்பும் பண்படுத்தவும் படுகிறோம். அதே திருச்சபை, அதே திருச்சபை தலைவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மையும் பாதுகாத்து நம்மளையும் பண்படுத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சற்று நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்ட இறைவார்த்தை எண்ணி பார்த்த மக்களாக நம்மை அர்ப்பணிப்போமா? எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அன்று பழுதடைந்த எருசலேம் தேவாலயத்தை இஸ்ரேல் மக்களோடு சேர்ந்து அதை எழுந்து கட்டி புதுப்பித்தார் நெகேமியா. ஆனால் இன்று அதே ஆண்டவர் உண்டாக்கின திருச்சபையாக எங்களுக்கு ஏதேன் தோட்டத்தை போல் இருக்கிறது. இதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் எங்களை வைத்திருக்கிறீர் சுவாமி. அதிலே நாங்கள் இந்த திருச்சபைக்கு ஆதரவாகவும் பண்புள்ள பிள்ளைகளாகவும் இதற்கெல்லாம் மேலாக ஜாக்கிரதையுள்ள பிள்ளைகளாகவும் இருந்து இந்த திருச்சபையில் வாழ எங்களுக்கு ஒரு விசை கிருபையை தாரும். சத்தியத்தை கேட்ட மக்களாய் மட்டுமில்லை, அதன் அர்ப்பணித்து வாழுகிற பிள்ளைகளை ஒரு விசை கிருபை செய்யும். துதி கன மகிமை எல்லாமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் வேளை உமக்கு நன்றி படைக்கின்றோம். எங்கள் வாழ்வில் நீர் எப்போதும் இடைப்படுகிற ஆண்டவராக இருக்கிறீர். இறையல் கல்வி என்பது எங்கள் வாழ்வில் எப்போதும் கற்கின்ற ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் இவ்வேளையில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக, உம்முடைய வசனத்திலும் உம்முடைய ஜபத்திலும் நாங்கள் எவ்வித ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் என்பதை கற்றோம் ஆண்டவரே. நாங்கள் திருச்சபை மக்களாக கற்பது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கின்ற சமுதாயத்திற்கும் வெளியே இருக்கிற குடும்பத்திற்கும் நாங்கள் எடுத்து சொல்லுகின்ற ஒரு ஆசிரியர்களாக மாற கிருபை செய்வதற்காக நன்றி. இறையல் கல்வி என்பது எங்கள் வாழ்வில் அனுபவத்தின் மூலமாக திருமறையை கற்கும்படியாகவும் அதன் ஊடாக பயணிக்கும்படியாகவும் உதவி செய்ய போகிறதுக்காக நன்றி. கல்வி சிறு வயதில் மட்டும் கற்பது அல்ல ஆண்டவரே, வாழ்நாள் முழுவதும் உமது திருமறையை அன்றாட வாழ்வில் கற்று புதிய தகவல்களை நாங்கள் போதிக்கும்படியாகவும் அதை ஆற்றும்படியாகவும் அதன் ஊடாக பயணிக்கும்படியாகவும் உதவி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. திருமறை எவ்வளவு ஆழமானது என்பதை கற்பதன் மூலமாக நாங்கள் இறையல் கல்வியின் மூலமாக மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கின்ற ஒரு ஆற்றல் மிக சமுதாயத்தை உருவாக்குவோம் என்ற ஒரு விசுவாசத்துடன் நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறோம். ஏதோ இறையல் என்பது திருச்சபை உள்ளாக நடைபெறுகின்ற ஒன்று அல்ல ஆண்டவரே. சமுதாயத்தில் மாற்றம் நடைபெற வேண்டும்.
அனுபவத்தின் மூலமாக திருமுறையை நாங்கள் முழுமையாக கற்க வேண்டும். அந்த ஊடாக அதன் பயணமாக இந்த திருப்பணத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். இவை யாவற்றையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பெற்றவராம் கடவுளே. ஆமென். நாம் யாவரும் ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டலை தைரியத்தோடு நாம் சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியம் ஆசீர்வாத வழிநடத்தலும் நம் அனைவரோடும் அனைத்து குடும்பத்திலும் வந்த பிள்ளைகளோடு மட்டுமல்ல வர தடப்பட்டு போன பிள்ளைகளோடும் இந்த திருச்சபை முழுவதும் ஆசீர்வாத வழிநடத்தலோடும் இன்றும் சதா காலம் தங்கி தரித்திருப்பதாக. ஆராதனை முடிவு பாடலாக மங்களகவி 2ஆம் மங்களகவி கர்த்தர் தந்த ஈவுக்காக என்ற பாடலை அவரும் சேர்ந்து பாடுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே ஆரம்பம் முதல் முடிவு வந்து எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி ஆண்டவரே எங்களை கண்ணீருக்கும் காலை எடுத்து தப்பிவித்து ஆத்மா மண்ணுக்கு தப்பிவித்து பாதுகாத்த கடந்த வாரம் முழுவதும் இருந்ததைப் போல வருகிற புதிய வாரத்திலும் உங்களுடைய பக்கத்துணையும் பாதுகாப்பு எங்கள் திருச்ச மக்களோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் கொடுத்த பலத்தோடு உலகத்துக்குள் கடந்து செல்லுகிறோம். ஆவியானவர் எங்களோடு இருந்து வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாய் இயேசு இரட்சகர் இன்ப நாமத்திலே தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வாருங்கள். கர்த்தருடைய எல்லாருக்கும் தோத்திரம். கர்த்தர் உங்களை God bless you.